ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஆமாங்க மாம்பழ ரெசிபி. இப்போ மாம்பழத்தை நிறைய விதமாக நம்ம நிறைய ரெசிபிஸ் மாம்பழத்தில் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு லஸ்ஸி, மேங்கோ லஸ்ஸி. அதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காக நான் நல்ல பழுத்த பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்காக இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம். அதில் நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக், லஸ்ஸி, ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு லஸ்ஸி தாங்க நான் இன்றைக்கி என்னோடய கிச்சனில் செய்ய போகிறேன். இப்போ இதுக்காக நான் இந்த மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 துண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு நான் குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப பழுத்து இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி க்யூப்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸ் போடலாம். போட்டுட்டு இதை இந்த மாதிரி நம்ம அழகாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற அந்த மாம்பழத்தை நம்ம அதோட அந்த சதைப்பகுதியை மட்டும் நம்ம நல்லா கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த லஸ்ஸிக்காக மாம்பழத்தை நம்ம அந்த சதைப்பகுதியை தனியாக கட் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாம்பழ க்யூப்ஸு இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கட்டி தயிர், நல்ல திக்கான தயிர் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இது தயிர் புளிச்சிருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ரீமியாக நல்ல தயிர். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பவுடர் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். அந்த நல்லா கட்டியான தயிர், ஃப்ரெஷ் தயிர், அதுக்கப்புறம் நம்ம பவுடர் சுகர், சர்க்கரையை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் சுகர் அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் சுகர் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் அதில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாம்பழத்தோட சதைப்பகுதியும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு எல்லாம். இதை நான் ஒரு பவுலில் இப்போ மாற்றி வைக்கிறேன். இந்த லஸ்ஸி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கிறது பங்கனப்பள்ளி மாம்பழம். அதில் நல்ல ஃப்ரெஷ்ஷு தயிரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம போட்டிருக்க சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு சில்னஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 1 ஹவர் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோஸை இதில் ஆட் பண்ணலாம். இந்த மாம்பழ துண்டுகள் எல்லாத்தையும் அதில் நல்லா ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இதை ஒரு சர்விங் கிளாஸில் நான் மாற்றுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்க்குற அந்த தயிர், அந்த மாம்பழம், அந்த சர்க்கரை இது எல்லாம் சேர்த்ததுமே இது இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் நம்ம குடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த லஸ்ஸி. அதனால் இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ இதை ஒரு சர்விங் கிளாஸில் மாற்றிட்டு இது மேலே நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க அந்த மாம்பழ துண்டுகளை போட்டு நல்லா ஃபில் பண்ணி விடலாம். இப்போ ஒரு சுவையான மாம்பழ லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.